நல்கனே யாச்சனா கேட்கனே என் பிரார்த்தனா நல்கனே யாச்சனா புத்திரண்டே நாமத்தில் சோதிக்கும் போல் உத்தரம் தருமன் அருளியோனே உன்கம் வராதனின் வாக்கத்தமன் பேக்கு நீ தன்னுவல்லோ நீக்கம் வராதனின் வாக்கத்தமன் பேக்கு நீ தன்னுவல்லோ கேட்கனே என் பிரார்த்தனா நல்கனே என் யாச்சனா கேட்கனே என் பிரார்த்தனா நல்கனே என் யாச்சனா வஜனமின் ஆன்மாவின் தாகம் தீர்ப்பான் அருளுக தாசரில் வரமதிகம் பகருக ஆத்மாவின் திரு சக்தியால் நிறையுவான் நின் ஜனங்கள் பகருக ஆத்மாவின் திரு சக்தியால் நிறையுவான் நின் ஜனங்கள் கேட்கனே என் பிரார்த்தனா நல்கனே என் யாச்சனா கேட்கனே என் பிரார்த்தனா நல்கனே என் யாச்சனா ரோகமும் அகன்றிடுமாம் உதிரத்தில் அற்புத சக்தியுண்டி அறியுவானை விட விசுவாசத்தின்றே இதயங்கள் துறக்கணமே அறியுவானை விட விசுவாசத்தின்றே இதயங்கள் துறக்கணமே கேட்கனே என் பிரார்த்தனா நல்கனே என் யாச்சனா கேட்கனே என் பிரார்த்தனா நல்கனே என் யாச்சனா பிரார்த்தனைக்கு திறம் நல்குனோனே நின்ற சந்நிதியில் ஞான் வரனே ஸ்வர்கிய அனுகிரக பண்டாரத்தில் வாதில் துறக்கணமே ஸ்வர்கிய அனுகிரக பண்டாரத்தில் வாதில் துறக்கணமே கேட்கனே என் பிரார்த்தனா நல்கனே என் யாச்சனா கேட்கனே என் பிரார்த்தனா நல்கனே என் யாச்சனா प्रेज़ द लॉर्ड। सब लोग खड़े होकर आज के संदेश के लिए दिया हुआ वचन को पढ़ेंगे। पढ़ गए फिर बैठेंगे। बुक ऑफ Psalm chapter 34 verse 4 and 5. சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தின் 4ம் 5ம் வசனங்கள்। 4 और 5। நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. मैं यहोवा के पास गया, तब उसने मेरी सुन ली और मुझे पूरी रीति से निर्भय किया। उन्होंने उनकी ओर दृष्टि की, उन्होंने ज्योति पाई और उसका मुंह कभी काला ना होने पाया। Let us pray together. जीवित परमेश्वर स्वर्ग के पिता, इस समय के लिए धन्यवाद करते हुए तेरे उपस्थिति में आते हैं। लॉर्ड सेंड योर वर्ड, प्रभु अपना वचन को भेजकर हमें आशीष करने वाला परमेश्वर, संगाई करने वाला परमेश्वर, प्रभु अपना वचन को देखकर हमें आशीष करने के लिए
हम विनती करते हैं खुदावन, सुन रहे हैं हर एक दिलों में भी प्रभु का आत्मा बातचीत करने के लिए भी तेरी आत्मा तेरी आत्मा हर एक दिलों में आशीष को कारण बनने के लिए भी सहायता किए जाए। बोल रहे हम भी खुदावंद तेरी पवित्र आत्मा से केवल तेरे वचन को प्रेजेंट करने के लिए सहायता करना यीशु मसीह का पवित्र नाम से मानते हैं, आमीन। बैठिए। கர்த்தருக்கெல்லா கனமும் மகிமையும் துதியும் உண்டாவதாக। सारी आदर महिमा प्रभु की हो। தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்। प्रभु के समुख आया हुआ आप सबको प्रभु यीशु मसीह के नाम से हम स्वागत करते हैं, आशीष कहते हैं। நம்மை சிருஷ்டித்த தேவன் வார்த்தையாக இருக்கிறபடியால் நம்முடைய அவர் வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார்। जिसने हमें सृष्टि किया परमेश्वर है, वो वचन है, इसलिए वचन से हमसे बात करता है। அவர் வார்த்தையினாலே யாவற்றையும் சிருஷ்டித்தார்। और वचन से परमेश्वर ने सब कुछ सृष्टि किया। அந்த வார்த்தை தான் மாம்சமாகி உலகத்தில் இயேசு கிறிஸ்து என்றும் பெயரில் நாமத்திலே கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தினார்। और वही वचन देहधारी होकर यीशु नाम से जाना गया और हमारे बीच में रहा। ஆகையால் அவருடைய வார்த்தை நம்மை விடுவிக்கும், நமக்கு ஆசீர்வாதத்திற்கு காரணமாயிருக்கும்। इसलिए प्रभु का वचन हमें छुटकारा देता है और आशीष की कारण बनता है। இன்றைய நாள் உங்க மத்தியிலே நீ வெட்கப்படாமல் இரு என்ற தலைப்பிலே தேவ செய்தியை கலந்து கொள்ள விரும்புகிறேன்। आज के दिन भी इस शीर्षक के ऊपर हम बात करना चाहते हैं, तुम्हारा मुंह कभी काला ना You हो। be ashamed not। तुम्हारा मुंह कभी काला ना हो। நான் வாசிக்கிட்ட இந்த வசனத்திலே ये जो पढ़ा हुआ वचन में, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார்। அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்டப்படவில்லை என்று பார்க்கிறோம்। और प्रभु के पास में गया और वो मुझे निर्भय किया, और जो भी उन पर दृष्टि करता है वो ज्योति पाते हैं और उनका मुंह कभी काला नहीं होता। ये बात को हम यहाँ पढ़ते हैं। நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை வெட்கப்படுத்துவதில்லை। जिस परमेश्वर को हम आराधना करते हैं वो कभी हमें लज्जित होने नहीं देगा। அவன் எப்போதென்றா இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை தேடினேன், और इसमें लिखा है मैं यहोवा के पास गया, நான் அவரை என்னுடைய ஜெபத்திற்கு அவர் செவி கொடுத்தார், और उसने मेरी सुन ली, பயம் நீங்கி போயிட்டது, और पूरी रीति से निर्भय किया, நான் பிரகாசம் அடைந்தேன், और ज्योति पाया, அதனால் நான் வெட்கப்படுவதில்லை। इसलिए मेरा मुंह कभी काला होने नहीं पाया, लज्जित नहीं हुआ। அல்லேலூயா। आमेन। இந்த நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு வெட்கமாகுதல் பல சூழ்நிலையில் உண்டாகின்றன। हमारे जीवन में कभी कभी लज्जित होने का अपमान हमारे जीवन में आती है। நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, कभी हमारा पारिवारिक जीवन में होगा, பிள்ளைகள் பெற்றோர் மத்தியிலும் சரி, और बच्चों के कारण माता पिता के, சர்ச்சிலும் சரி, कलीसिया में दुख होते हैं, சொசைட்டில இருந்தாலும் சரி, समाज के अंदर होती है, கர்த்தருக்கு मुன்பாக இருந்தாலும் சரி, और परमेश्वर के सामने भी நாம் வாழ்கிறோம்। हम जहाँ हम जी रहे हैं। Praise the Lord. Hallelujah. हालेलुया। ஆக இந்த தாவீது சொல்லுகிறான், நான் வெட்கப்பட மாட்டேன், வெட்கப்படவில்லை। पर दाऊद का ये कहना है वो कभी लज्जित नहीं हुआ। ஆமென்। आमेन। நாம் நம்மை தெரிஞ்சாமலோ தெரியாமலோ we are living amongst society people। हम एक समाज के अंदर जी रहे हैं। ஆமென்। आमेन। கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வாழ்கிறோம்। और प्रभु के सामने நாம் அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள்। और हमको प्रभु अपने लिए सृष्टि किया है। ஆக அவருடைய சமூகத்தில் நம்மை பிரசன்ட் பண்ணும்போது, जब हम प्रभु के सम्मुख में उपस्थित करते हैं, நாம் வெட்கப்படாமல்
செய்வார் என்று வேதம் சொல்கிறது. प्रभु हमारा मुंह खाला होने नहीं இந்த देंगे। வெட்கப்படுதல் வாழ்க்கையிலே நாம் பல வேளைகளிலும் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கிறோம். लज्जित होने का मौका है, अवसर हमारा जीवन में कभी आती है। நாம் வாழ வேண்டிய விதமாக வாழாவிட்டால், यदि हम जीने के तरीके से नहीं जी रहे हैं, நாம் வெட்கப்படுதல் உண்டாயிருக்கும். हमारे जीवन में लज्जित होने का अवसर आएगा। ஸோ ஆகையால் இந்த வார்த்தையிலே நாம் படிக்கும்போது அவன் கர்த்தரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தான். और यहाँ हम वचन में देख रहे हैं वो प्रभु की ओर दृष्टि कर कर ज्योति पाया। ஸோ தாவீதுடைய வாழ்க்கையிலும் கூட அவர் ராஜாவாக இருந்தாலும் கூட, दाऊद एक राजा था அவன் அபிஷேகப்பட்ட மனுஷனா இருந்தாலும் கூட, और परमेश्वर से अभिषेक पाया हुआ व्यक्ति था, அவன் சொசைட்டியை ஒரு தேசத்தை ஆளுகை செய்யும் போது और देश के ऊपर वो राजनीति पाया, யுத்தங்கள் வருகிறது, युद्ध को सामना करना पड़ा, பீப்புளை சந்திக்கிறான். और विभिन्न प्रकार के लोगों से मुलाकात करना पड़ा। ஸோ அந்த நிலையிலும் தான் ராஜா என்ற ஸ்தானத்திலே வெட்கப்படவில்லை என்று சொல்கிறார். वो राजा होते हुए भी किसी भी अवसर में वो लज्जित नहीं हुआ। ஆமென். आमेन। ஃபெயிலியர் யூ ஃபேஸ் ஃபெயிலியர் அது ஒரு வெட்கமாக இருக்கிறது. और जब हार जाते हैं वो एक लज्जित का कारण बनता है। அவர் நம்முடைய பயத்திலிருந்து நீங்களாக்கி விடுவிக்கிறார். और प्रभु हमें निर्भय करता है। ஆமென். आमेन। நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சொசைட்டி வேர்ல்டு மிகவும் டேஞ்சரஸாக இருக்கிறது. ये संसार और जो समाज है वो बहुत खतरनाक है, தகுதியற்றதாக இருக்கிறது. हमें जीने के लिए लायक नहीं है। நேர்மையாக நடக்க முடியாத கட்சத்தில் படி தர பல ஆவிகள் கிரியை செய்கின்றன. सीधे मार्ग में चलने के लिए रुकावट देने वाले आत्माएं बहुत है। ஸோ இந்த சூழ்நிலையில் इसलिए ऐसे वातावरण में நாம் பிரகாசமாக இருக்கும்படிக்கு, हम ज्योति पाकर रहने के लिए, இங்கு பிரகாசம் என்று சொல்லும்போது டிவைன் லைட் பற்றி சொல்கிறது. ये ज्योति जो है ईश्वरीय ज्योति है। ஸோ இயேசு கிறிஸ்துவே வெளிச்சமாக இருக்கிறார். हम सब जानते हैं यीशु मसीह ही ज्योति है। நாம் அவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது, तो इसलिए हम प्रभु की ओर जब दृष्टि करेंगे, प्रार्थना करेंगे, நாம் யாவர் மத்தியிலும் வெட்கப்படுவதில்லை. हम कहीं भी किसी के सामने लज्जित नहीं होंगे। ஆமென். आमीन। அல்லேலூயா. குடும்ப வாழ்க்கையாலும் சரி, चाहे हमारे पारिवारिक जीवन हो, சபையின் அங்கத்தினாக இருந்தாலும் சரி, कलीसिया के अंग होते, சோசியலாக இருந்தாலும் சரி, समाज के अंदर भी நாம் வெட்கமில்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருகிறார். हमारा मुंह कभी खाला ना हो जाएगा, क्योंकि प्रभु ऐसे एक जिंदगी हमें देता है। பொதுவாக 3 காரியத்திலே நாம் மனுஷன் வெட்கப்பட முடியும். आमतौर पर 3 विषय है जिसमें मनुष्य लज्जित होता है। ஒன்று பிகாஸ் ஆஃப் த குறைவினால, அதாவது ஷார்ட்டேஜினால. एक कारण ये है कुछ कमी होने के नाते। ஆமென். आमीन। நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவைகளை சந்திக்க முடியாதபடிக்கு குறைவுகள் காணப்படும் போது மற்றவர்கள் மத்தியிலே ஒரு வெட்கம் உண்டாகிறது. जब हमारे जीवन में हमारे ज़रूरत को पूरा कर नहीं पाते हैं, कुछ आर्थिक समस्या से या कुछ ऐसे बातों में हम नीचे रह जाते हैं, तो सामना करने के लिए हमें दिक्कत होता है, तब लज्जित होते हैं। நாம் குறைவுபட்டவர்களாக மற்றவர்கள் காணக்கூடாது என்று நாம் கிரியை செய்வதுண்டு. क्योंकि हमारा कमी दूसरों को पता ना चले, इसलिए हम उस रीति से क्रिया करते हैं। ஆனால் கர்த்தர் சொல்கிறார், पर प्रभु कहता है பிலிப்பியர் சாப்டர் 4 verse 19ல, फिलिप्पी 4 का 19 में, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்கிறார். मेरे परमेश्वर भी अपने उस धन के अनुसार जो महिमा सहित मसीह यीशु में है, तुम्हारी हर एक गट्टी को पूरी करेगा। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। அவர் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி, प्रभु अपना धन के अनुसार, ஆமென், आमीन,
அவர் நம்மை நம்முடைய குறைவை எல்லாம் நிறைவாக்குவார் என்று சொல்கிறார். हमारा हर एक कमी को दूर करेगा और हमें पूरे हमारी गट्ठी को पूरी करेगा. நம்முடைய குறைவை நீக்கும் ஆண்டவர். हमारा गट्ठी को पूरा करने वाला परमेश्वर நீ है. அவரோடு நீ ஜெபிப்பாய் என்றால், यदि हम उनसे प्रार्थना करेंगे, நீ அவரோடு ஐக்கியம் கொள்ள விரும்பினால், यदि हम उनके साथ संगति करना चाहते हैं, ஆமென், आमीन, அவர் எல்லா ஐஸ்வர்யத்தின் பரிபூர்ணராய் இருக்கிறபடியால், वो हर एक धन का संपूर्ण अधिपति है. ஆமென், அவர் நம்மை திருப்தியாக்குவார் என்று வேதம் சொல்கிறது. वो हमारा गट्टी को भी पूरी करेगा. ஆமென். आमीन. ஷார்ட்டேஜ் என்பதே ஆமென் தேவனுடைய பிரசன்னத்தில் கிடையாது. प्रभु के सामने कुछ गट्ठी नहीं होती. இயேசு கிறிஸ்து முதலாவது மினிஸ்ட்ரியில அவர் ஒரு கானான் கல்யாண வீட்டுக்கு சென்றார். यीशु मसीह संसार में सेवा कर रहा था, तब सबसे पहले एक शादी पे गया था कानान नगर में. அங்கு கடைசியாக திராட்சை ரசம் குறைபட்ட போது, जब उस शादी के घर में दाखरस की कमी हुई, அவருடைய தாயானவள் இயேசுவிட்டு வந்து இங்கு ரசம் குறைவுபட்டது என்று சொன்னார். और यीशु के माता मरियम ने आकर यीशु मसीह से कहा, यहाँ दाखरस की कमी पड़ रहा है. அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னார், तब यीशु मसीह ने कहा, சாடிகளை தண்ணீரை கிளப்புங்கள் என்று நிரப்புங்கள் என்று சொன்னார். और उसमें बर्तन में पानी भरने के लिए प्रभु ने कहा. ஆமென். आमीन. அந்த தண்ணீரை ஆசீர்வதித்தார். और प्रभु ने कहा, इसको ले जाकर दे दो. அங்கு குறைவு நீண்டது. प्रभु ने ऐसे आशीष दिया, वो गट्ठी पूरी हो गई. ஆமென். எங்கே தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறதோ, जहाँ प्रभु की उपस्थिति है, அவர் குறைவுகளை நிறைவாக்குகிற वो தேவன். गट्ठी को पूरी करेगा. ஆமென். आमीन. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த ரசத்தை ஏன் இவ்வளவு நேரம் வச்சுட்டு இருந்தீங்க? எல்லாரும் ஸ்டார்டிங்கில் நல்லதை கொடுத்து கடைசி தீரும் போது தண்ணியெல்லாம் சேர்த்து லகுவாக கொடுப்பாங்க. ஆனால் இங்கேயோ லாஸ்டில் மிகுந்த ருசியான டேஸ்டான திராட்சை ரசத்தை எங்கு மறைத்து வைத்தீர்கள் என்று சொன்னதாக வேதம் சொல்கிறது. और जितनों ने उसको चखे देखा, उसे पिया, उन लोग कहने लगे, हर जगह ऐसे होता है, पहले अच्छे दाखरस देते हैं, जब कमी हो जाती है पानी मिला के उसको कैसे भी एडजस्ट करते हैं, स्वाद कम होता है, पर यहाँ पर क्या है, पहले से बेहतर दाखरस अभी मिल रहा है. Book of James chapter 1 verse 5 says, யாக்கோபு 1:5 சொல்கிறது, याकूब 1:5 में உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவனுமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. पर यदि तुम में से किसी की बुद्धि की गट्टी हो तो परमेश्वर से मांगे, जो बिना उलाना दिए सबको उदारता से देता है और उसको दी जाएगी. ஆமென். आमीन. பொதுவாக எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் உண்டு. आमतौर पर बहुत लोगों को, ज़्यादातर लोगों को आर्थिक समस्या होता है. ஆமென். आमीन. இந்த காசு என்பது எவ்வளோ வந்தாலும் தொகையாது. पैसा ऐसी चीज़ है, जितना भी हाथ में आए कमी रहती है. ஸோ ஆயினும் வேதம் சொல்லுகிறது, इस फिर भी वचन कहता है, நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படியாக हमारी ज़रूरतों को प्रभु पूरा करने के लिए கர்த்தர் சொல்லுகிறார். டியூட்டோனமி சாப்டர் 8 verse 18 படிக்கும்போது, உபாகமம் 8:18 படிக்கும்போது, व्यवस्थावरण 8:18 में கர்த்தர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் என்று சொல்கிறது. व्यवस्थावरण 8 verse 18 இல்லையா? அங்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலத்தை கொடுக்கிறாராம். परंतु तू अपने परमेश्वर यहोवा का स्मरण रखना, क्योंकि वही है जो तुम्हें संपत्ति प्रताप करने के सामर्थ्य इसलिए देता है. ஸோ மீன்ஸ் ஞானம் பலன் இந்த ரெண்டும் தேவையாயிருக்கிறது.
நம்முடைய குறைகளை நீக்குவதற்காக हमें संपत्ति प्राप्त करने के लिए बुद्धि का भी जरूरी है और सामर्थ्य का भी जरूरी है। ये दोनों प्रभु देता है कि हम संपत्ति प्राप्त कर सकें। ஞானம் இருந்துட்டு பலன் இல்லாவிட்டாலும் சம்பாதிக்க முடியாது। यदि बुद्धि है पर सामर्थ्य नहीं है, शरीर में बल नहीं है, तो भी हम कुछ कर नहीं सकते। பலன் இருந்துட்டு ஞானம் இல்லாமலும் சம்பாதிக்க முடியாது। शरीर में ताकत होते हुए भी यदि बुद्धि नहीं है तो भी कुछ संपत्ति इकट्ठा नहीं कर सकते। கர்த்தர் இந்த ரெண்டையும் தர இருக்கிறார்। ஆமென்। पर प्रभु ये दोनों देता है, அப்ப தருகிறாராம்। बुद्धि भी सामर्थ्य भी वो देता है। ஆமென்। आमेन। So that the shortage ப்ராப்ளத்தினால நாம் வெட்கப்படாமல் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார்। तो कमी गट्ठी जब होती है तब लज्जित ना होने के लिए प्रभु हमें सहायता करता है। ஆமென்। தேவ சமூகத்தில் குறைவு என்பதே இல்லை। प्रभु के सम्मुख में कमी कभी नहीं है। ஆமென்। आमेन। இது தேவனுடைய வார்த்தை, அவர் சொல்லுகிற வார்த்தையா இருக்கிறது। ये प्रभु का वचन है, प्रभु कहता है। ஆமென்। आमेन। சங்கீதம் 37:25 படிக்கும்போது भजन संगीता 37 का அங்கு 25 தாவீது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார்। என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார்? நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனானே, ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று சொல்கிறார்। मैं लड़कपन से लेकर बुढ़ापे तक देखता आया हूँ, परंतु ना तो कभी धर्मी को त्यागा हुआ और ना उसके वंश के टुकड़े मांगते देखा है। ஆமென்। आमेन। அல்லேலூயா। அப்பத்துக்கு அலைந்து திரிவதில்லை। वो रोटी के लिए, रोटी के टुकड़े के लिए भी कभी मांगते हुए नहीं देखा। ஆமென்। आमेन। யாருக்கு? ये कौन है? நீதிமானுக்கு। ये धर्मी लोग है। இந்த நீதிமான் யார்? ये धर्मी कौन है? பாவத்தையும் சாபத்தையும் முறித்தவன், जो कोई पाप और श्राप को तोड़ा है தேவனுடைய வார்த்தையில் நடக்கிறவன்। और प्रभु के वचन अनुसार जो चलता है। ஆமென்। आमीन। அவர்களுக்கு और ऐसे धर्मी लोगों को குறைவுபடாது। कोई कमी गट्ठी नहीं होगी। தாவீது அவருடைய வாழ்க்கையில எங்க யாரையும் அப்படிப்பட்ட பார்க்கவில்லைன்னு சொல்கிறார்। दाऊद यहाँ ये कहता है, लड़कापन से मैं बुढ़ापे तक देखा है, ऐसे कोई भी मांगते हुए नहीं निकला। ஆமென்। आमीन। ஸோ ஆக குறைவினாலே நாம் வெட்கப்படாத நிலையை கர்த்தர் நமக்கு தருவார்। तो हमारा कमी गट्टी की वजह से लज्जित ना होने के लिए प्रभु हमें सहायता करता है। பஞ்ச வேளையிலும் अकाल के समय भी கர்த்தர் எலியாவை காக்கையின் மூலமாக போஷித்தார்। एलिजा को कव्वा के द्वारा प्रभु भोजन दिया। இஸ்ரவேல் ஜனங்களை தண்ணி இல்லாத வனாந்தர பாதையா இருந்தாலும் கூட और इजराइलियों को जब लेकर आ रहे थे मिस्र देश से, जो निर्जल भूमि पर भी வனாந்தரத்திலே அவர் தண்ணியை புறப்பட பண்ணினார்। और जंगल में भी प्रभु उनको पानी पिलाया। ஆமென்। आमेन। therefore bible says इसलिए वचन कहता है, உங்கள் அப்பத்திற்காகவும் रोटी के लिए, ட்ரெஸ்டுக்காகவும் पहनने के कपड़े के लिए கவலைப்படாதீர்கள், कभी चिंता ना करो, நம்முடைய பரமபிதா போஷிப்பார்। क्योंकि हमारा परम पिता हमें सब कुछ देगा। நீ இதுக்கு சிந்தை இல்லாதபடிக்கு ஆமென், நீ செய்ய வேண்டிய கர்த்தர் உன்னை எதற்காக சிருஷ்டித்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முற்படு। इन बातों के लिए चिंता ना करें, पर परमेश्वर की धार्मिकता और राज्य को खोज कर जिसके लिए प्रभु ने हमें बुलाया उसकी ओर हम दौड़ते रहना है। ஆமென்। आमीन। நீதிமான்களுக்கு குறைவு கிடையாது। धर्मी जन की कभी कमी नहीं है। அவர் அவர்களை போஷிப்பார்। प्रभु उनको पोषक देंगे। ஆமென்। आमीन। ஹல்லேலூயா। हालेलुया। சோ அவர்கள் ஷார்ட்டேஜ்னால வெட்கப்படாது இருப்பார்கள்। कब अपने कमी के कारण कभी वो लज्जित नहीं होते। ஆமென்। आमीन। இரண்டாவதாக और दूसरा, ஒரு மனுஷன் வெட்கப்படுவதற்கு एक मनुष्य लज्जित होने के लिए the character is a reason। उनका स्वभाव एक कारण है। ஆமென்। आमीन।
நம்மளோட கேரக்டரினால பல சூழ்நிலைகளிலே நாம் சமுதாயத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, சபையிலும் சரி வெட்கப்படுகிறோம். हमारा स्वभाव के कारण कभी परिवार में, समाज में, कलीसिया में हम लज्जित होते हैं। நீங்கள் வேதத்தில் படிக்கும்போது புக் ஆஃப் ரெவல்யூஷன் சாப்டர் 18 to 22 படிக்கும்போது அங்கே ஒரு புக் ஆஃப் ரெவல்யூஷன் प्रकाशित वाक्य அங்கே ஒரு தியேத்திரியா சபையை பற்றி கர்த்தர் அங்கு சொல்லுகிறார். நீ தியேத்திரியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையும் நீ முன்பு செய்த கிரியைகளையும் பின்பு செய்த கிரியைகளையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற இயேசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் என்று சொல்கிறார். प्रकाशित वाक्य 2 का 18 से हम पढ़ते हैं, तो वहाँ पर थुआतीरा की कलीसिया के दूत को यही लिखा है, परमेश्वर का पुत्र जिसकी आंखें आग में ज्वाला के समान और जिसके पांव उत्तम पीतल के समान है, वह यह कहता है कि मैं तेरे कामों और प्रेम और विश्वास और सेवा और धीरज को जानता हूँ, और वह भी तेरे पिछले काम पहलों से बढ़कर है। पर मुझे तेरे विरोध ये कहना है कि तो उस स्त्री इज़बेल के रहने देता है, जो अपने आप को भविष्यद्वक्ता कहती है और मेरे दासों को व्यभिचार करने और मूर्तियों के आगे चढ़ाई गई वस्तुओं को खाना सिखलाकर बरमाती है। आमेन। आमेन। ஸோ நீங்கள் வீடுகளுக்கு போய் இந்த வார்த்தைகளை தெளிவாக படித்து அறியுங்கள். घर में जाकर आप इन वचनों को पढ़कर देखिए. இயேசபேல் என்ற ஸ்திரியை பற்றி இந்த சபைக்கு சொல்லுகிறார். यहाँ पर इज़बेल नाम का एक स्त्री के बारे में इस कलीसिया को चेतावनी दी गई. இந்த சபை எப்படிப்பட்டது? ये कलीसिया कैसा कलीसिया है? கர்த்தர் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நான் அறிந்திருக்கிறேன். ये बहुत तारीफ की योग्य कलीसिया है, क्योंकि इस कलीसिया प्रभु के प्रेम और विश्वास और सेवा, धीरज धरना, ये सब बातों में पिछले काम पहलों से बढ़कर है. இது நல்ல சபை. சபை மெம்பர். சபை மீன்ஸ் சபை மெம்பர்ஸ். आमतौर पर एक बहुत अच्छा कलीसिया है, कलीसिया के लोग अच्छे हैं ऐसे. ஆகிலும் फिर भी உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. पर मुझे तेरे विरोध ये कहना है. தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்கிறாய். இந்த இயேசபேல் எப்படிப்பட்ட ஸ்திரியானவள்? இது புதிய பழைய ஏற்பாட்டு பாகத்திலே இந்த ஸ்திரியை பற்றி சொல்லப்படுகிறது. और इस इज़बेल के बारे में पुराना नियम में लिखा है ये कैसा औरत है. ஸோ கர்த்தர் இந்த சபையிலும் அதை கம்பேர் பண்ணி சொல்கிறதை பார்க்கிறோம். और थियोथुरा कलीसिया को भी उस स्त्री के साथ जो बातें हैं इस कलीसिया में पाया और उसको चेतावनी दे रहा है. இந்த ஸ்திரி கேரக்டர்லெஸ் ஸ்திரியா இருந்தாள். और इज़बेल जो है इसका स्वभाव चाल चलन अच्छा नहीं था. நீங்கள் இதை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16 அதிகாரத்திலும் पहला राजा 16 अध्याय में भी, 2வது ராஜாக்கள் 9 அதிகாரத்திலும் இவளை பற்றியுள்ள சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. और दूसरा राजा 9 अध्याय में भी इस इज़बेल के बारे में अच्छी तरह लिखा है. இந்த ஸ்திரியானவள் ஆகாப் ராஜாவின் மனைவியா இருந்தாள். ये जो इज़बेल आहाब राजा का पत्नी थी, அப்பொழுது இவள் अनेक தேவனுடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்வதற்கு காரணமாயிருந்தாள். उस समय आहाब राजा के समय बहुत भविष्यद्वक्ताओं को मार डालने के लिए एक कारण ये स्त्री थी.
தேசத்தின் இஸ்ரவேல் ஜனங்களை யாவத்த மிஸ்கைட் பண்ணினால் और देश के लोगों को गलत रास्ता पर भरमाई थी। இந்த இசேபேல் தான் ராணியாக இருக்கும்போது எலியா தீர்க்கதரிசியை கொல்லும்படி ஏவினாள். और ये इजेबेल जब रानी थी तभी आहाब राजा को अगुवाई कर रही थी कि एलिया भविष्यद्वक्ता को भी मार डालने के लिए। இவள் சரீர பிரகாரமாக நல்ல டெக்கரேஷன் செய்கிற ஒரு ஸ்திரியா இருந்தாள். और ये जो इजेबेल अपने आप को बहुत खूबसूरत मानती थी और ज़्यादा सजावट करती थी। அந்த ஸ்பிரிட்டின் கிரியைகளை நீங்கள் இந்த சாப்டரில் போய் நீங்கள் தியானிக்கலாம். அவள் ஒரு கேரக்டர்லெஸ் ஸ்திரியாக இருந்தாள். और इस इजेबेल के बारे में आप घर जाकर पढ़िए, इस अध्याय में आपको समझ में आ जाएगा उसका चाल चलन कैसा था। கடைசியிலே எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது. और अंत में उसके जीवन में एलिया के भविष्यवाणी हुई। உன்னுடைய இரத்தத்தை நாய்கள் குடிக்கும். और एलिया भविष्यद्वक्ता ने इजेबेल के बारे में यही भविष्यवाणी कहा, जब वो उसका मौत होएगी उसका खून को कुत्ते चाटेंगे உன்னுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். और तुम्हारा लाश को गाड़ने के लिए भी कोई नहीं रहेंगे। நீங்கள் 2 Kings chapter 9 verse 34-35 படிக்கும்போது दूसरा राजा 9 का 34 அங்கு யுத்தம் நடக்கிறது. वहाँ पर युद्ध भी हो रहा है। அந்த யுத்த வேளையிலே இவள் பிடிக்கப்படுகிறாள். और युद्ध के समय ये पकड़ी गई। அவள் ஒரு மேல் மாடியிலிருந்து கீழே தள்ளப்படுகிறாள். और ऊपर से उसको नीचे गिरा दिया था। அவளுடைய இரத்தம் சிந்தப்பட்டது. और वहाँ उसकी खून हुई। அவள் ராஜகுமார்த்தியா இருந்தாலும் கூட அவளுக்கு அடக்கம் பண்ணுவதற்கு அவளுடைய நாய்கள் சரீரத்தை கழித்து தின்று மண்டை ஓடும் கையும் தான் இருந்தது என்று வேதம் சொல்கிறது. और राजा ने उसके लाश को गाड़ने के लिए बोला था। जब सेवक लोग जाकर उसको देखा तो उसका सिर्फ खोपड़ी और उसका कुछ अंक वहाँ मिला था। அவர்கள் தேசத்தார் இவரை ராணி என்று சொல்வதற்கு வெட்கப்பட்டார்கள். और इजराइल के लोग इजेबेल को अपने देश की रानी है मानने के लिए भी लज्जित हो रहे थे। கர்த்தர் இதை சபையோடு சேர்த்து பேசுகிறார். और उस इजेबेल को इस कलीसिया के अंदर प्रभु जोड़कर बात कर रहा है। நீ ஆக நான் அவளுக்கு மனம் திரும்பும்படிக்கு நேரம் கொடுத்தேன். 21वां वचन में प्रकाशित वाक्य 2 का 21 में लिखा है, मैंने उसको मन फिराने के लिए अवसर दिया। आमेन आमेन। verse 22 says, இதோ நான் அவளை கட்டில் கடையாக்கி அவளுடைய விபசாரம் செய்தவர்கள் தங்களுக்கு கிரியை விட்டு மனம் திரும்பாவிட்டால் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளுவேன் என்று சொல்கிறார். मैंने उसको मन फिराने के लिए अवसर दिया, वह अपने व्यभिचार से मन फिराना नहीं चाहती। देख मैं उसे रोगशोग्य पर डालूंगा और जो उसके साथ व्यभिचार करते हैं यदि वे भी उसके साथ उसके कामों से मन ना फिराएं तो मैं उन्हें बड़े क्लेश में डालूंगा। இந்த விபச்சாரம் ரெண்டு விதமாக இருக்கிறது. சரீர பிரகாரமாக இருக்கிறது, ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கிறது. ये व्यभिचार दो तरीका है, आत्मिक रीति से भी और शारीरिक रीति से भी. இவள் अनेक தேவனுடைய தீர்க்கதரிசிகளை மிஸ்கைடு பண்ணினாள். ये बहुत भविष्यद्वक्ताओं को गलत रास्ते पे ले गई. शरीर பிரகாரமாக வேசித்தனம் பண்ணினாள். शारीरिक रीति से भी व्यभिचार करी. கர்த்தர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பாவிட்டால் यदि तुम मन ना फिरोगे மிகுந்த உபத்திரவத்தை தள்ளுவேன். प्रभु कहता है मैं बड़े क्लेश में डालूंगा. இந்த ஒரு கேரக்டர் तो इसका ये स्वभाव சபையிலே கூடாது. कलीसिया के अंदर नहीं होना. आमेन आमेन. மனம் திரும்பும்படியாக கர்த்தர் சொல்கிறார். इसलिए इस कलीसिया को प्रभु कहता है तुम मन फिराओ. आमेन आमेन. இது சபையை பார்த்து சொல்லுகிறார், நல்ல விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார். ये कलीसिया को दी गई उपदेश है, बात है, वचन है कि
कि कलीसिया के अंदर ऐसे हैं लोग। ஸோ சமுதாயத்தில் நாம் வெட்கப்படாமல் இருப்பதற்கு तो समाज के अंदर लज्जित ना होने के लिए இந்த சபைக்கு சொல்லப்படுகிற இந்த காரியங்களை நாம் என்ன செய்கிறோம், நம் மனம் திரும்புதலுக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும். प्रभु जब मन फिरने के लिए संदेश देता है, मन फिरना अवश्य है. तो இந்த கேரக்டர் மட்டுமல்ல, எசேபேலின் கேரக்டர் மட்டுமல்லாமல் तो यजेबेल के केवल स्वभाव नहीं, வேறும் பல கேரக்டர் பைபிளத்தில் நாம் பார்க்கிறோம். और भी बहुत लोगों का चाल चलन है, उनका स्वभाव के बारे में बाइबल में लिखा है. आमेन. आमीन. कैरेक्टर में स्पिरिट ना, कैरेक्टर रिप्रेजेंटेड बाय द स्पिरिट. एक एक स्वभाव के पीछे एक आत्मा है. நம் மனம் திரும்பும் போது நாம் அதை மாற்ற முடியும். जब हम मन फिरेंगे हम उसमें से छुटकारा पाएंगे. கர்த்தர் சபையை நியாயம் தீர்க்கும் போது, जब परमेश्वर कलीसिया को न्याय करेंगे, வெட்கப்படாமல் இருப்பதற்கு, हम लज्जित ना होने के लिए. ஆமென். आमीन. இந்த எக்ஸாம்பிளாக எசேபேல் நாம் சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், டிவைன் கேரக்டரை பார்ட்டேக் பண்ணும்படியாக வேதம் சொல்லுகிறது. हमें ईश्वरीय स्वभाव प्रकट करने के लिए वचन बताती है. ஆமென். பசுத்த ஆவியை பெறுவீர் என்றால், यदि तुम पवित्र आत्मा पाओगे, so you will the spiritual fruits. हम आत्मिक फल लाएंगे. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் வரும்போது ஆவியின் கனிகளை நீங்கள் கொடுப்பீர்கள். जब प्रभु की आत्मा हमारे अंदर आएगा, हम आत्मिक फल लाएंगे. ஒவ்வொரு ஸ்பிரிட்டுக்கும் ஒவ்வொரு ரியாக்ஷன் உண்டு. एक एक आत्मा का एक एक प्रतिक्रिया है, கேரக்டராக இருக்கிறது. क्योंकि वो एक एक स्वभाव है. ஆமென். आमीन. ஸோ ஆகையால் சபையானது இந்த கேரக்டர் மூலமாக வெட்கப்படாதபடிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. तो हम हमारा स्वभाव के कारण हम कभी लज्जित ना होना, प्रभु हमें आशीष करें. இன்னும் நீங்கள் படிக்க வேண்டுமென்றால் இந்த ஃபர்ஸ்ட் கிங் சாப்டர் 16, செகண்ட் கிங் சாப்டர் 9 நீங்கள் வீட்டில் போய் படித்து கவனமாக பாருங்கள். how she is behaving with the king and the nation and the prophet. पहला राजा 16 अध्याय और दूसरा राजा 9 अध्याय आप घर जाकर पढ़कर देखिए, यजेबेल कैसे कैसे राजा के साथ व्यवहार कर रही थी, देश के अंदर कैसे कैसे कर रही थी. நம்முடைய கேரக்டர் சரியா இல்லாவிட்டால், यदि स्वभाव सही नहीं है तो we will shameful. हम लज्जित होंगे. ஆமென். आमीन. நம்முடைய கேரக்டர் சரி பண்ணுமென்றால் நம்ம தேவனுடைய ஆவினாலே மட்டுமே ஆகும். तो हमारा चाल चलन, हमारा स्वभाव सब बदलना तो वो केवल पवित्र आत्मा से होगा. Amen. Amen. That is called sanctification of spirit. इसलिए पवित्र होना मानते हैं. Amen. आमीन. Hallelujah. हालेलुया. ஆத்மா में पवित्र. Hallelujah. हालेलुया. So தேவனுடைய நாம் ஆவியிலே பசுத்தமாகும்போது जब हम आत्मा में पवित्र होते हैं, நாம் ஆள் சரியாயிருவோம். हम ठीक हो जाते हैं. Amen. आमीन. Person is not a problem. Spirit is a problem. एक व्यक्ति कोई प्रॉब्लम नहीं है, उसके अंदर जो आत्मा क्रिया कर रहा है वही प्रॉब्लम है. Amen. आमीन. அந்த ஆத்மா சுத்திகரிக்கும் போது जब उस आत्मा को हम हटाते हैं, शुद्ध हो जाते हैं उससे, நாம் வெட்கப்படாமல் இருப்போம். हम लज्जित नहीं होंगे. இது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. ये प्रभु का वचन है. இது கர்த்தர் தாமே இந்த சபையின் தூதனுக்கு சொல்லும்படியாக அனுப்புகிறார். और परमेश्वर ने इस कलीसिया को, द्योतरा कलीसिया को बोलने के लिए उसका दूत को ये कहकर भेजा. आमेन. आमीन. ஆனால் வேதம் நீதிமொழிகள் சொல்லப்படுகிறது, नीति वचन में அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்தும் நீயோ அவள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். Proverbs chapter 31 verse 30. और अच्छे स्वभाव की स्त्रियां हैं, जो नीति वचन 21 में लिखा है, 31-30 में लिखा है. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, शोभा तो झूठी அழகு வீண், और सुंदरता व्यर्थ है. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியோ புகழப்படுவாள். परंतु जो स्त्री यहोवा का भय मानती है उसकी प्रशंसा की जाएगी. ஆமென். आमीन.
இங்கு வெட்கப்படுதல் புகழ்ச்சி இந்த ரெண்டும் ஆப்போசிட்டா இருக்கிறது. तो यहाँ दो बात हो रही है, एक का प्रशंसा हो रही है, एक का अपमान किया जा रहा है. இங்கு ஸ்திரீகளை மட்டும் சொல்லவில்லை, और केवल स्त्रियों का नहीं, இங்கு பர்சனை பற்றி சொல்லப்படுகிறது. एक व्यक्ति के बारे में कहा है. இது ஜென்ஸுக்கும் பொருந்தும். तो आदमी को भी औरतों को दोनों को है. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ புகழப்படுவாள். जो परमेश्वर की भय मानती है वो प्रशंसा की जाएगी. Why? क्यों? அவள் தேவ வார்த்தையின்படி நடக்க தன்னை ஒப்பு கொடுத்தவள். क्योंकि वो परमेश्वर के वचन अनुसार जीने के लिए परमेश्वर को अपने जीवन को सौंपा है. She will be praised. इसलिए उसकी प्रशंसा किया जाएगी. அவன் நீ கர்த்தருக்கு பயப்படுவாய் என்றால், यदि हम परमेश्वर की भय मानते हैं நீ அவருடைய வார்த்தையின்படி நடப்பாய் என்றால், और परमेश्वर के वचन अनुसार चलेंगे, உன்னை புகழுவார்கள். लोग प्रशंसा करेंगे. wicked people இகழுவார்கள், ஆனால் தேவனுடைய பிரசன்னத்திலே தேவனுடைய ஜனம் சபையானது உன்னை புகழும். दुष्ट लोग अपमान करेंगे पर धर्मी लोग प्रशंसा करेंगे. ஆமென். आमेन. இன்னும் புரோபர் 12:4 சொல்கிறது, नीति वचन 12:4, குணசாலின ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள், இலச்சை உண்டு பண்ணுகிறனோ அவனுக்கு எலும்புருக்கியாயிருக்கிறாள் என்று வேதம் சொல்கிறது. भली स्त्री अपने गति का मुकुट है, परंतु जो लज्जा के काम करती है वह मानो उसकी हड्डियों को सड़ने का कारण होती है. ஆமென். ஆக இந்த இந்த கேரக்டர் நம்முடைய வாழ்க்கையிலே புகழை சம்பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது, வெட்கத்தை சம்பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. तो हमारा स्वभाव प्रशंसा को भी कमा सकता है, अपमान को भी कमा सकता है. ஆமென். आमेन. ஆகையால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் எதை சூஸ் பண்ண வேண்டும்? हम परमेश्वर के संतान होते हम किस बात को चुनना है? God ways. परमेश्वर की गद्दी. ஆமென். आमेन. நீதியின் பிரமாணத்தின்படி செய்கிறவன். धार्मिकता के नियम अनुसार कर कर. ஆமென். आमेन. प्रशंसा पाना है. மூன்றாவதாக और तीसरा बात है, ஒரு மனுஷன் வெட்கப்படுவது एक मनुष्य लज्जित होने के लिए எனிமிக்கு முன்னதாக शत्रु के सामने लज्जित होता है. ஆமென். आमेन. அவன் எனிமிக்கு நீங்கள் எழும்போது நமக்கு விரோதி யாரு? हमारा शत्रु कौन है? பிரதர் சிஸ்டரா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபா, பிள்ளைகளா, क्या पति पत्नी बच्चे भाई बहन है இல்லைங்க சொசைட்டியா? या समाज है? நமக்கு யார் விரோதிகள்? हमारा विरोधी कौन है? நமக்கு விரோதிகள் யாருன்னு தெரியுமா? வேதத்தின்படி वचन अनुसार हमारा विरोधी कौन है? திஸ் வேர்ல்ட். ये संसार. வேர்ல்ட் மீன்ஸ் வேர்ல்ட் பீப்புள். संसार मतलब संसार की बातें और लोग. ரெண்டாவது இந்த மண்ணின்று எடுத்த இந்த சரீரம். दूसरा हमारा ये जो शरीर जो मिट्टी से लिया गया है. மூன்றாவது ஒரிஜினல் சாத்தான். और तीसरा शैतान जो ओरिजिनल है. சாத்தான் இந்த ரெண்டு வழி தான் செயல்படுவான். और इसमें शैतान ही हर क्रिया करता है, ये संसार के द्वारा और हमारा शरीर के द्वारा. ஆமென். आमेन. ஏன்னா ஒன் ஆஃப் த சயின்ஸ் டே ஏன்னா சரீரம் தோக்கா தேத்தான்னு சொல்லுவாங்க. कोई पवित्र लोग ये कहते हैं हमारा शरीर हमें धोखा देता है. ஆமென். आमेन. இந்த சரீரத்தின் ஆசை இச்சைகள், क्योंकि ये शरीर के अभिलाषाएं, the more desire about the things, कोई कोई चीज़ों के लिए बहुत आकर्षित होना और चाहत रखना, அந்த இச்சையின்படி நடக்க தன்னை ஒப்பு கொடுக்கும் போது அது வாழ்க்கையை வெட்கப்படுத்துகிறது. शारीरिक इच्छा के अनुसार अपने आप को चलने के लिए देते हैं तो वो लज्जित लाता है. சத்துரு எப்போதா காத்துட்டு இருக்கிறான். शैतान इंतजार करता है कब इसके जीवन में कुछ ऐसा हो. கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்துவதற்கு. क्योंकि वो हमें शैतान चाहता है कि हम लज्जित हो जाएं. வேதத்திலே முதல் குடும்பத்தை கர்த்தர் சிருஷ்டித்தார். அவள் ஆதாம் ஏவாள் என்ற குடும்பத்தை சிருஷ்டித்தார்.
और सबसे पहले परमेश्वर ने एक परिवार को बनाया, आदम और हव्वा को। அங்கு சாத்தானின் வார்த்தையின்படி அவள் சென்றதினாலே और उन लोग शैतान की शब्द सुनकर उसकी रास्ते में जब गया, அவர்கள் வெட்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுது. लिखा है वो लज्जित हुई, பயந்தார்கள், वो डर गए थे வெட்கப்பட்டார்கள், और लज्जित हो रहे थे, மறைந்து கொண்டார்கள். और उनका मुखाला होने के नाते वो छुप गए पेड़ அங்க के வெட்கத்தை पीछे। மாற்றும்படியாக என்ன செய்தார்களாம், தாவரத்தின் லீஃபினால ஒரு ட்ரஸ்ட் உண்டாக்கி கொடுத்திருந்தார்களாம். और उनको लज्जित हो रहा था, वो इसलिए अपने आप को ढकने के लिए पत्ते से अपने लिए कुछ कच्चा बनाया। சத்ரு நம்மை வெட்கப்படுத்தக்கூடியவன். शैतान हमेशा हमें अपमान लाता है, हमें लज्जित होने देता है। आमीन। கர்த்தர் அவனை சந்திக்கும் போது पर परमेश्वर जब उनसे मिला, ஆதாம் ஏன் ஒளித்து கொண்டார்கள்? आदम और हव्वा छुप गए थे, கர்த்தரை ஃபேஸ் பண்ண முடியவில்லை. परमेश्वर के सामने आ नहीं पा रहे थे। कारण क्या है? அவர்கள் வெட்கப்பட்டார்கள், நிர்வாணிகள் என்று உணர்ந்தார்கள். वो लज्जित हो रहे थे, उनका मुखाला हो गया था, क्योंकि वो अपने आप को देख लिया कि वो नंगे हैं। आमेन, आमेन। ड्रेसलेस, स्पिरिचुअल ड्रेसलेस, इस तरह आत्मिक वस्त्र नहीं है तो। அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னதாக और उस संभव के पहले அவர்கள் வெட்கப்படவில்லை. वो कभी लज्जित नहीं हो रहे थे। தேவனுடைய மகிமை அவர்களை சூழ்ந்து இருந்தது. परमेश्वर की महिमा उनको घेरे रखे थे। आमेन, आमेन, हालेलुया, हालेलुया। The spiritually they are not naked. आत्मिक रीति से आदम और हव्वा कभी नंगे नहीं थे। So once you break the law of life, और परमेश्वर ने दिया वह जीवन का नियम को जब तोड़ा, आमेन, आमेन, தேவனுடைய மகிமை அங்கு நீங்கி விட்டது. परमेश्वर की महिमा वहां से हट गया। அவர் சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாக நிர்வாணமானார்கள். वो आत्मिक रीति से भी शारीरिक रीति से भी नंगे थे। Amen. Amen. Praise the Lord. Hallelujah. 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 So இங்கு சத்ரு எப்போது நம்மை நிர்வாணமாக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். शैतान हमेशा कोशिश करता है कि हमें कैसे नंगा करूं। निर्वाणम make the shameless life. नंगापन लज्जित लाता இது है। சரீர வாழ்க்கையில் மட்டுமல்ல, ये शारीरिक रीति से केवल नहीं, அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உண்டு. आत्मिक रीति से। கர்த்தர் லவோதிக்க சபையை பார்த்து சொல்கிறார், इसलिए लवोदिकिया कलीसिया को प्रभु ने कहा, உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு வெண் வஸ்திரத்தை வாங்கிக்கொள். तुम सफेद वस्त्र मुझसे ले ले ताकि तेरा नंगापन ना दिखाई दे। ஆமென். आमेन। நீ தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும் என்றால், हम परमेश्वर के सम्मुख खड़े होने की योग्य होना तो இந்த ஆவிக்குரிய வஸ்திரம் இல்லாமல் நிற்பது வெட்கத்துக்குரிய காரியம். आत्मिक वस्त्र नहीं है तो हम लज्जा के कारण बनेंगे। இது விசுவாசத்து பாதையிலும் இருக்கிறது. तो विश्वास के रास्ता में भी ये बात है। விசுவாசத்தை கிரியையில் கொண்டு வராவிட்டாலும் அது ஆவிக்குரிய நிர்வாணத்தை குறிக்கிறது. विश्वास को जब हम क्रिया में नहीं लाते हैं वो भी आत्मिक नंगापन है। சுமார் 10 வருடங்கள் முன்னதாக तकरीबन 10 साल पहले ஒரு ஒரு ஃபேமிலி நம்முடைய சபைக்கு கடந்து வந்து கொண்டிருந்தது. एक परिवार हमारे कलीसिया में आते रह रहे थे। நான் பேர் சொல்ல விரும்பவில்லை. हम नाम नहीं लेंगे। ஸோ அவர்கள் சடனாக சபைக்கு வர நிறுத்திவிட்டார்கள். वो अचानक कलीसिया में आना छोड़ दिया है। ஸோ விசாரித்த போது जब पूछताछ किया, ஒரு நாள் வாருங்க நான் உங்களை பேசணும்னு சொன்னாப்ல. पास्टर एक दिन आना, हम आपसे बात करना चाहते हैं बोले थे। நாங்கள் இனி உங்கள் சபைக்கு நாங்கள் சேர்ந்து ஆராதிக்க தடையாக இருக்கிறது, நான் விசுவாசத்தை மாற்றிக்கொண்டேன் என்று. और आपके साथ हम मिलकर आराधना करने के लिए हमारा मन नहीं मान रहा है, हमारा विश्वास को हमने बदल दिया है। तो அவர் இங்கே வாங்க பேசணும்னு சொன்னபோது, जब बात करने के लिए चाह रहे थे, அந்த ப்ரீவியஸ் நைட் நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் தரிசனத்தை தந்தார்.
उस परिवार के लिए जब प्रार्थना कर रहे थे, प्रभु ने एक दर्शन दिया। ஒரு அவர்கள் ஒரு 4th ஃப்ளோரில் தங்கி கொண்டிருந்தார்கள். वो एक चौथा मंजिल पर रह रहे थे ஸோ அந்த 4வது மண்டிலிருந்து ஒரு வெண் வஸ்திரம் கீழே விழுந்தது. और वो वहाँ से एक सफ़ेद वस्त्र नीचे गिरते हुए मैंने देखा। அப்பொழுது தேவாவியானவர் உணர்த்தினார். तब प्रभु की आत्मा मुझे बातों को अफसोस किया। He lost his garment. वो अपने आत्मिक वस्त्र को खो दिया है। He became nakedness. प्रभु ने बताया वो नंगा है। அப்பொழுது அங்கு நான் ஜெபிக்க சென்றபோது जब प्रेयर करने के लिए गए थे, அவருடைய வார்த்தைகள், அவருடைய விசுவாச அறிக்கைகள் எல்லாம் மாறாக இருக்கிறது. उनके मुंह से जो बातें निकला, विश्वास की बातें, सब कुछ उल्टा था। ஆம், கர்த்தர் காண்பித்தது அவருடைய ஆவிக்குரிய வஸ்திரம் நீங்கி விட்டது. प्रभु ने वही दिखाया, उनकी आत्मिक वस्त्र उनसे गिर गया। ஆம், நாம் ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய சரீரத்தின் வஸ்திரங்கள் உண்டு. हम में से हर एक को आत्मिक वस्त्र प्रभु दिया है, देता है। ஆமென். आमेन। நம்முடைய விசுவாச கிரியைகளின் நிமித்தமாக और विश्वास की क्रिया के द्वारा, எப்படி விசுவாசிக்கிறோமோ அப்படியே நான் கிரியை செய்கிறோம். ஆமென். कैसे हमारा विश्वास है वैसे हम क्रिया करेंगे। விசுவாசத்தில் நான் பேசுகிறேன் என்று வேதம் சொல்கிறது. और विश्वास करता हूँ इसलिए मैं बोलता हूँ, ऐसे लिखा நீ है। பேசுகிறீ, நீ கிரியை செய்திலும் அதிலே அது பேஸ்ட் ஆன் யுவர் கேரக்டர் அண்ட் ட்ரஸ்டாக இருக்கிறது. हमारा बोलना, हमारा क्रिया करना, सब कुछ हमारा आत्मिक वस्त्र के ऊपर है। சபையான தன்னுடைய வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். कलीसिया अपने आत्मिक वस्त्र को संभालना है। உன்னுடைய வெட்கம் காணாதபடிக்கு, हमारा नंगापन और लज्जा ना दिखने के உன் लिए, நிர்வாணம் காணாதபடிக்கு, नंगापन ना दिखने के लिए, தேவ பார்வையிலே நீ வெட்கப்படாதபடிக்கு नंगापन की लज्जा ना होने के लिए உன் வஸ்திரத்தை காத்துக்கொள்வாயாக. हम हमारे आत्मिक वस्त्र को संभाल के रखना, सुरक्षित रखना। நீ கர்த்தரோடு இணைந்து இருப்பாய் என்றால், यदि हम परमेश्वर के साथ बने रहेंगे तो, தேவனுடைய வார்த்தையில் நிலைநிற்பாய் என்றால், प्रभु के वचन पे हम स्थिर रहेंगे तो நீ புகழ்ச்சியா இருப்பாய். हम प्रशंसा पाएंगे। ஆமென். आमेन। உன்னுடைய கிரியை மாறுபாடா இருக்கும் என்றால், यदि हमारा क्रियाएं उलट पलट के है तो, உன்னுடைய வார்த்தை உண்மை இல்லாமல் இருக்கும் என்றால், हमारे बोलना सच नहीं है तो நீ உன்னுடைய நிர்வாணத்தினாலே வெட்கப்படுவாய் என்று வேதம் சொல்கிறது. नंगापन के कारण लज्जा होगी। ஆமென். आमेन। ஆமென். आमेन। அல்லேலூயா. हालेलुया। இது சபைக்கு கர்த்தர் காண்கிற கொடுத்த வார்த்தைகள். ये कलीसिया को प्रभु देता है, वचन है। நாம் கர்த்தரை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறோம். ஆமென். हम प्रभु से मिलने के लिए तैयार हो रहे हैं। கர்த்தர் சொல்கிறார், प्रभु कहता है, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் வெட்கப்படுவதில்லை. जो प्रभु यीशु मसीह को ग्रहण किया है, उनको माना है, अपनाया है, वो कभी लज्जित नहीं होंगे। நீங்கள் ரோமர் சாப்டர் 5 verse 5. रोमियो 5:5 में पढ़ें। மேலும் நான் நமக்கு அருளப்பட்ட பசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்த மாட்டாது. और आशा से लज्जा नहीं होती, क्योंकि पवित्र आत्मा जो हमें दिया गया है, उसके द्वारा परमेश्वर का प्रेम हमारे मन में डाला गया है। ரோமர் 10:11 சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. और 10:11 में लिखा है, क्योंकि पवित्र शास्त्र ये कहता है, जो कोई उस पर विश्वास करेगा वो लज्जित ना होगा। ஆமென். आमेन। நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய பாதையிலே நடப்பாய் என்றால், यदि हम प्रभु यीशु मसीह पर विश्वास कर उनके मार्ग में चलेंगे तो நீ வெட்கப்பட மாட்டாய். हम लज्जित नहीं होंगे। கர்த்தர் சொல்லுகிறார். प्रभु कहता है। ஆமென். आमेन। நாம் மனுஷர் மத்தியிலே மறைத்தாலும் தேவனுடைய மத்தியிலே மறைக்க முடியாது. ஆமென். मनुष्य से हम कोई भी बातों को छुपा सकते हैं, पर परमेश्वर के नजर से कुछ भी छुपा नहीं सकते। இந்த
இந்த காரியம் நடக்கும்போது அல்லது இந்த வெட்கம் நடக்கும்போது பயம் உண்டாகிறது என்று வேதம் சொல்கிறது. और लज्जा के कारण भय भी होती है. ஆமென். आमीन. ஏவாள் ஆதாம் ஏவாள் பயந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. लिखा है आदम और हव्वा डर गए थे. இந்த பயமும் வெட்கமும் சேர்ந்து இணைந்து செயல்படும். और भय भी और लज्जा भी ये दोनों मिलकर काम करता है. கடைசியாக और अंत में கிறிஸ்து வரும்போது प्रभु यीशु मसीह जब आएंगे நாம் வெட்கப்படாமல் அவரை சந்திக்க முடியும். लज्जा बिना और हमारा मुंह काला हुए बिना हम प्रभु के सामने खुशी से खड़े हो सकते हैं. நீங்கள் 1 யோவான் पहला यूहन्ना 2ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனம் படிக்கையிலே 2:28 இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். अथाह है बालकों, उसमें बने रहो कि जब वह प्रकट हो तो हमें हियाव हो और हम उसके आने पर उसके सामने लज्जित ना हो. சபையானது கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். कलीसिया प्रभु से मिलने के लिए तैयार होना है. நீ ஆயத்தப்பட்டாலும் படாவிட்டாலும் நாம் சந்திக்க போகிறோம். हम आए तैयार हो ना हो प्रभु तो आएंगे, उनसे उनके सामने खड़ा होना है. நாம் ஆயத்தம் என்றால் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். यदि हम तैयार रहे तो उठा लिया जाएंगे. தயார் இல்லாவிட்டால் நாம் கைவிடப்படுவோம். तैयार नहीं है तो छोड़ दिया जाएंगे. கைவிடப்பட்டாலும் நியாயஸ்தானத்தில் நிற்க வேண்டியது இருக்கிறது. यदि छूट गया तो भी न्याय के स्थान में, न्याय के दिन में उनके सामने खड़ा होना है. கர்த்தர் வரும்போது इसलिए जब प्रभु आएंगे உன்னுடைய நீ வெட்கப்படாமல் இருக்கும்படிக்கு, हम लज्जित ना होने के लिए, நீ அவருடைய நிற்க தகுதி பெறும்படிக்கு, हम उनके सामने खड़े होने के योग्य होने के लिए, தைரியம் உள்ளமாய் இருக்கும்படிக்கு हियाव से நீ கர்த்தருக்குள் நிலைநிற்பாயாக. हम प्रभु में बने रहना है. தேவ வார்த்தைக்குள் நிலைநிற்பாயாக. हम प्रभु के वचन में स्थिर रहना है. இது தேவனுடைய வார்த்தை. ये प्रभु का वचन है. நாம் வெட்கப்படக்கூடாது தேவ சமூகத்தில். हम प्रभु के सामने खड़े होने पर हमें लज्जा नहीं होना है. இயேசு கிறிஸ்து வரும்போது यीशु मसीह जब आएंगे நாம் வெட்கப்படாமல் இருப்பதற்கு हम लज्जा ना होने के लिए மிகவும் கவனமா நம்முடைய ஆவிக்குரிய வஸ்திரங்களை கவனித்து காத்துக்கொள்வோம். हम बड़े सावधान से हमारे आत्मिक वस्त्र को संभाल के रखना है. இந்த ஆத்ம வஸ்திரத்தை பற்றி अनेक செய்திகள் சபைக்கு கொடுக்கப்பட்டது. आत्मिक वस्त्र के बारे में कलीसिया में कई बार बताया गया है. may be available in the YouTube channel. और YouTube में भी आपको ये संदेश मिलेगा. இங்கே வருகிற ஒவ்வொருவரும் வெட்கப்படக்கூடாது. हम में से कोई भी लज्जा नहीं होना. யோசுவா ஃபெலோஷிப்பில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ சமூகத்தை தைரியமாக நிற்க हमें नायतपड़ வேண்டும். जोशा फेलोशिप में जितने लोग आ रहे हैं सब प्रभु के सामने खुशी से, आनंद से खड़ा होना है. ஆமென். आमीन. அப்படிதான் அப்படி இருந்தால் தான் சபையின் நோக்கம் நிறைவேறும். यदि हम उसके योग्य बने रहेंगे तभी कलीसिया के उद्देश्य पूरा होगा. चर्च फेलोशिप मीन्स व्हाट? कलीसिया संगति क्या है? क्वालिफाइंग द पीपल टू स्टैंड बिफोर द लॉर्ड. लोगों को प्रभु के सामने खड़े होने की योग्य बनाने का जगह है. आमेन. आमेन. हालेलुया. हालेलुया. இதெல்லாம் பாட்டோட வேலையா இருக்கணும். यही अगवा का काम है. உன்னுடைய நான் ஒவ்வொருவரும் வெட்கப்படாதபடிக்கு हम में से कोई भी लज्जा ना होने के लिए கர்த்தர் உதவி தேவனுடைய ஆவியான நமக்கு உதவி செய்வாராக. प्रभु की आत्मा हम में से हर एक को सहायता करें. எப்பொழுது ஆவியான உதவி செய்வார்? प्रभु की आत्मा कब हमें सहायता करेगा? You must cooperate with the spirit of the Lord. जब हम प्रभु की आत्मा के साथ देंगे. Amen. आमेन. Hallelujah. हालेलुया. கர்த்தர் நம்மை நீதிமான்களாகவும் பசுத்தவான்களாகவும் தைரியமுள்ளவர்களாகவும் தேவ சமூகத்தில் நிற்க
நம்மை கர்த்தர் தகுதிப்படுத்துவாராக. हम में से हर एक को प्रभु उसकी योग्य बनाए कि हम प्रभु के सामने खुशी से खड़े हो जाएं। சபையானது வெட்கப்படாமல் இருக்கும். कलीसिया लज्जित नहीं होगा। விசுவாசிகளானது வெட்கப்படாமல் இருப்பார்கள். जो विश्वासी है वो लज्जित नहीं होंगे। சரீர வாழ்க்கையில இருந்தாலும் சரி, शारीरिक जीवन में भी, குடும்ப வாழ்க்கையில இருந்தாலும் சரி, परिवार के जीवन में भी, சோசியல் வாழ்க்கையில இருந்தாலும் சரி, समाज के जीवन में भी, விசுவாசிகளின் மத்தியில இருந்தாலும் சரி, विश्वासियों के बीच में भी, தேவனுடைய பிரசன்னத்தில இருந்தாலும் சரி, परमेश्वर के सम्मुख में भी வெட்கப்படாமல் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். लज्जित ना होने के लिए प्रभु हमें सहायता करेंगे। சபை வெட்கப்பட மாட்டாது. कलीसिया कभी लज्जित नहीं होंगे। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। சோ ஆகையால் திரும்பின சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். इसलिए जो कलीसियाओं को प्रभु कहता है, जिसके पास कान है वो सुने। That is the time for the repentance. मन फिराने के लिए प्रभु இந்த अवसर வாழ்க்கையில் दिया எங்கேயாவது है। தவறி இருப்போம் என்றால், यदि हमारे जीवन में कहीं ना कहीं कुछ गलती है, வெட்கம் காணாத படர்க்கி हम लज्जित ना होने के लिए தேவ வார்த்தைகளுக்கு முற்றுமாக கீழ்ப்படிவோம். हम प्रभु के वचन के लिए पूरी तरह मानकर चलें। இந்த நீதியின் பாதையில் நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். धार्मिकता के मार्ग में चलने के लिए हम समर्पण करें। ஆமென். आमीन। நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. हम कभी भी लज्जित नहीं होंगे। அவரை நோக்கி பார்த்தவர்கள், जो कोई उनकी ओर दृष्टि की, அவரை தேடினவர்கள், जो कोई उनके पास आया, அவருடைய उनको ढूंढा, பாதையில் நடக்க வாஞ்சா இருக்கிறவர்கள், और जो कोई उनकी राह में चलने के लिए तैयार है, அவர்கள் பிரகாசிப்பார்கள். वो ज्योति पाएंगे, அவர்கள் வெட்கப்படுவதில்லை वो कभी लज्जित नहीं होंगे। என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. यही प्रभु का वचन है। நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாகவும் இவ்வுலகத்திலும் கூட, சரீர வாழ்வில் இருந்தும் கூட, ஆவிக்குரிய வாழ்விலும் வெட்கப்படாதவர்களாக இருக்க கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. इस दुनिया में हमारे शारीरिक जीवन में भी, आत्मिक जीवन में भी कभी लज्जित ना होने के लिए प्रभु हम सबको सहायता करें। யாரும் எழுந்து நிற்போம். हम सब खड़े हो जाएं। தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். हम प्रभु के सम्मुख में समर्पण करते हुए प्रार्थना करें। கர்த்தர் நம்மோடு நினைப்பூட்டின ஒரு வார்த்தைகளையும் நாம் நினைப்பூட்டுவோம். जो भी वचन प्रभु ने हमें दिया है उसका स्मरण करें। Amen. Amen. Hallelujah. Hallelujah. Praise you. Praise you. Praise you, Lord. Praise you. Praise you. Oh, glory, glory, Lord. Amen. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise you. Praise you. हमारे जीवन को धार्मिकता में चलने के लिए समर्पण करते हुए हम उनको उपस्थिति में आए, आराधना के आखिरी भाग सबमिशन में चले. Praise the Lord. Hallelujah. Praising you. Praising you. इस आराधना एक रीजनेबल सर्विस होने के लिए, एक बुद्धि की आराधना होने के लिए, प्रभु अंगीकार करने की आराधना होने के लिए हमारा शरीर को जीवित बलिदान के रूप में समर्पण करना ही बुद्धि की आराधना है. रोमियो 12 को 1 अनुसार praising Lord. Let us enter his gate with thanksgiving. Amen. Hallelujah. Praising you, Lord. Thank you, Father. सौंपते We हैं प्रभु praising हमारे you. जीवन को We अपने हाथों praising में। you, Lord. हालेलुया, हालेलुया। Lord, you are the Alpha, सौंपते हैं Omega, प्रभु से। आदि हालेलुया, अंत परमेश्वर. हालेलुया, समर्पण करते हैं। पवित्र नाम हालेलुया, को महिमा प्रेज यू लॉर्ड। हालेलुया, हालेलुया, प्रेज प्रेज यू लॉर्ड, प्रेज यू लॉर्ड, प्रेज यू लॉर्ड। हालेलुया, सारी Lord, we सृष्टि come to की the मालिक presence, तू ही Lord. है। हालेलुया, हालेलुया, तेरी उपस्थिति में हम सारी सृष्टि की रक्षक। हम आए आमेन। खुदावंद. हालेलुया, हालेलुया। With all praise and thanksgiving. सारी सृष्टि के मालिक तुम ही हो, सारी सृष्टि के रक्षक तुम ही हो। करते हैं तुझको सादर प्रणाम, गाते हैं तेरा ही गुणगान।
सृष्टि के मालिक तुम्ही हो, सारी सृष्टि के रक्षक तुम्ही हो। करते हैं तुझको सादर प्रणाम, गाते हैं तेरा ही गुणगान। आहा हा हा हल्लेलुया, आहा हा हा हल्लेलुया, आहा हा हा हल्लेलुया, आहा हा हल्लेलुया, आहा हा हल्लेलुया, आहा हा हल्लेलुया, आमेन। सारी सृष्टि को तेरा सहारा, सारे संकट से हमको बचाना, तेरे हाथों में जीवन हमारा है, अपने राहों पर हमको चलाना। सारी सृष्टि को तेरा सहारा, सारे संकट से हमको बचाना, तेरे हाथों में जीवन हमारा है, अपने मार्गों पर हमको चलाना। आहा हा हा हल्लेलुया, आहा हा हा हल्लेलुया, आहा हा हल्लेलुया, आहा हल्लेलुया, आहा हल्लेलुया, हल्लेलुया, आहा हल्लेलुया, आमेन। हम हैं तेरे हाथों की रचना, हम पर रहे तेरी करुणा, तन मन धन हमारा तेरा है, इन्हें शैतान को छूने न देना। हम तेरे हाथों की रचना, हम पर रहे तेरी करुणा, तन मन धन हमारा तेरा है, इन्हें शैतान को छूने न देना। आहा हा हा हल्लेलुया, आहा 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 हा हल्लेलुया, आमेन। अब दूर नहीं है किनारा, धीरज को हमारे बढ़ाना,
भवसागर में कोने न देना, अब दूर नहीं है किनारा, धीरज खो